மயிலாப்பூர்ல ரொம்ப பிஸியான ஒரு ஏரியால தான் நற்பவி ஷோரூம் இருக்கு. கபாலீஸ்வரரை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஷோரூமுக்கு விசிட் பண்ணி பாருங்க. ஏராளமான கலெக்ஷன்ஸ், கொலு பொம்மைகள்ல அவ்வளவு சூப்பரான சிலைகள், நியூ அரைவல்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அவங்க ஷோரூமை வெர்ச்சுவல் டூர் மாதிரி உங்களை கூட்டிட்டு போறேன். வாசல்லையே பாருங்க, கொலுப்படிகள் இப்பவே வச்சுட்டாங்க. இந்த சீசன் வந்து இந்த ஜூன் மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பீரியட்லயே எல்லாரையும் சுண்டி இழுக்கிற மாதிரி சூப்பரான நிறைய சிலைகள் இங்க வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா வீர சிவாஜியினுடைய, சாம்ராட் சிவாஜியினுடைய சிலையும் வச்சிருக்காங்க. எல்லாம் புதுமையா இருக்கு. நிறைய விஷயங்களை, அதாவது அவங்க கிட்ட தெய்வ சிலைகள் மட்டும் இல்ல, மற்றபடி நிறைய விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுங்கிறதுக்காக அவங்க இந்த ஃப்ரண்ட்லயே வந்து எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் சிலை அப்படிங்கிற மாதிரி நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அவங்கள்ட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸோட ஈச் ஒன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. உள்ள நுழையும் போதே இப்படி ஒரு அழகான ஷோகேஸ் மாதிரி இருக்கு. இதுலேயுமே சூப்பரான சிலைகள் வச்சிருக்காங்க. கொண்டப்பள்ளி செட்டு தசாவதாரத்தை இங்க வச்சிருக்காங்க. ராம்லல்லா புதிய வரவா இருக்கு. அப்படி இங்கேயுமே அயோத்தியா டெம்பிள்ல இருந்து இப்படி பார்க்க முடியுது. சூப்பரா மதுரை மீனாட்சி எல்லாரையும் வரவேற்கிற வகையில இங்க இருக்காங்க. அப்படி நிறைய ஃப்ரண்ட்லயே நம்ம இப்படி ஒரு அமைப்பை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. அப்புறம் பேஸ்மெண்ட்ல தான் இந்த ஷோரூம் இருக்கு. அவங்க பூஜா ஐட்டம்ஸ்ன்னு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு செட்டப் தான் நீங்க பாக்குறீங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு நிறைய சிலைகள், பொம்மைகள் அப்படிங்கிற வகையில தான் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு வித்தியாசமான கல்கத்தா பொம்மை தான் நீங்க பாக்குறது. இவங்க பாருங்க 2 கொண்டை வச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் நம்ம பொம்மைகள் நிறைய பார்த்துட்டோம். கொலு பிரியர்களுக்கான ஒரு விருந்தா இருக்க போற இந்த காட்சியை பாருங்க. இங்க காஞ்சி காமாட்சியினுடைய பெரிய போட்டோ வச்சிருக்காங்களா, பொம்மைகளால நிறைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பக்கமும் காமாட்சியினுடைய திருவுருவத்தை பார்க்குறோம். அப்படி நம்ம அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்க போனோன்னே அசரக்கூடிய வகையில எவ்வளவு பொம்மைகள் இருக்குன்றத நம்ம இப்படியே பார்த்தாலே, அந்த செட்டப் பார்க்கும்போதே, இந்த கடைக்கு வந்தா 4-5 ஹவர்ஸ் டைம் எடுத்துட்டு வந்து பொறுமையா நம்ம எல்லாத்தையும் பார்த்து நமக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நிறைய சிலைகள் வழி எங்கும், அது வந்து ஃபைபரா இருக்கலாம், அல்லது பேப்பர் மெஷ்ஷா இருக்கலாம், கிளேல இருக்கலாம், எல்லா விதத்திலையும் இந்த இடத்துல நிறைய சிலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்த சிலைகள் இருந்தாலும் ராம்லல்லா இந்த வருஷத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழகோட பண்ணிட்டு இருக்காங்க. ராம்லல்லாலே அவருடைய வில் மட்டும் கலரிங் கொடுத்து பண்றாங்க, அவருடைய ஆர்னமெண்ட்ஸ் மட்டும் கலர் கொடுத்து பண்றாங்க. எல்லாமே பியோர் பிளாக்ல இருக்கிற மாதிரி பண்றாங்க. அயோத்தியா டெம்பிளும் வகை வகையா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இந்த வருஷம் நிறைய நம்ம பார்க்க முடியுது. அன்னபூரணியே கோல்டு கலர்ல தகதகன் மின்னக்கூடிய வகையில இருக்காங்க. நடராஜருடைய சிலை பார்க்குறோம். ராம் பரிவார் செட்டு நீங்க பாக்குறீங்க. அது மார்பிள்ல செய்யப்பட்டதா இருக்கு. அடுத்தது சிவன் பார்வதி சிவ குடும்பம் அப்படிங்கிற வகையில இருக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற எல்லா சிலைகள்லையும் எவ்வளவு தத்ரூபமா அந்த முக அமைப்பு லட்சணத்தோட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வர்றீங்க. நிறைய சிலைகள் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எல்லைக்குள்ள அடக்க முடியல. அவ்வளவு பொம்மைகளை நான் எவ்வளவு விவரிக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். ராமர் பிடிக்குதா, கிருஷ்ணர் பிடிக்குதா, எனக்கு இஷ்ட தெய்வம் சிவன் தான் அப்படின்னு சொல்றவங்க, ஆஞ்சநேயர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க, விதமா நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த செக்ஷன் ஃபுல்லாவே கொண்டப்பள்ளி செட்டாவே வச்சிருக்காங்க. கொண்டப்பள்ளி செட்லயே நீங்க ராமாயண காட்சிகளை சொல்லணும்னாலும் அதற்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி, ஜென்ரலா நம்ம வீட்டில் பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை பற்றியான பொம்மைகள்லாம் பார்க்கணுன்னாலும் சரி, கிருஷ்ணலீலா அதை வந்து கொண்டப்பள்ளி செட்டில் காட்டணும்னு சொன்னாலும், அது மாதிரி பிள்ளையார் முருகர்லேருந்து எல்லாமே கொண்டப்பள்ளி செட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி யானை, மயில், குதிரை அப்படின்னு குழந்தைகள் லைக் பண்ணக்கூடிய விஷயங்களும் கொண்டப்பள்ளி செட்டில் சின்னது பெருசுன்னு நிறைய சைஸஸில் அவங்க வச்சுருக்காங்க.
இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கக்கூடிய இந்த கொண்டப்பள்ளி செட்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவங்களுடைய ஸ்டைல்ல, நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்கிறது மண்ணில் செய்யப்பட்டதுனால சம்டைம்ஸ் உடஞ்சிடுறதுக்கான அபாயம் இருக்கும். ஆனா கொண்டப்பள்ளி செட்டுங்கிறது வுட்டில் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதனால இன்னும் டியூரபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியும் கூட வாங்கி வச்சுக்க முடியும். அழகழகான கொண்டப்பள்ளி செட்டு தான் இப்போ நீங்க பார்க்கறது. சமயபுரத்தால தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க. பக்கத்திலேயே துர்காதேவியை பார்க்குறோம். பிள்ளையார் முழு முதற் கடவுள் அங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நடராஜர் அவரை மறைக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா சென்னை வாழ் மக்களுக்கு காளிகாம்பாள்னா ரொம்ப இஷ்டம். காளிகாம்பாள் இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான மயில அப்படியே அணைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு காட்சி பார்க்குறோம். நடராஜர் ரொம்ப திருத்தமா செய்யப்பட்ட ஒரு சிலை நம்ம பார்க்குறோம். திருவாரூர் கமலாம்பிகை தான் நீங்க பார்க்கறது. பக்கத்திலேயே நம்ம துர்க்கையை தான் வெவ்வேறு வடிவங்கள்ல பண்ணி வச்சிருக்காங்க. கல்கத்தா காளி மாதிரி இருக்கக்கூடிய அம்பாளையும் நம்ம பார்க்குறோம். இங்க காஞ்சி காமாட்சி தபஸ் கோலத்துல இருக்கிறது பார்க்குறோம். பிள்ளையார் மூஞ்சூர்ல மட்டுமா முருகப்பெருமானுடைய அவருடைய வாகனத்தையும் இவர் வந்து ஒரு நாள் இரவல் வாங்கிட்டு டிராவல் பண்ற மாதிரி மயில் மேல வரக்கூடிய பிள்ளையார நம்ம பார்க்குறோம். வாஸ்து லட்சுமி கையில கலசத்தோட வீட்டுக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு காட்சி. முருகப்பெருமான் சூப்பரா இன்னொரு வடிவத்துல இருக்காரு. பிள்ளையாரும் முருகரும் ரொம்ப க்ளோஸா ஒரு சூப்பரா அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. போன வருஷம் நான் ஒன்று வாங்கி வச்சேன், சப்தசாரங்கின்னு சொல்லி ஒரு சிலை. ஆக்சுவலி இவங்க மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்பாள். பக்கத்துல தட்சிணாமூர்த்தியினுடைய உருவம் பார்க்குறோம். கீழே அன்னபூரணி இருக்காங்க, அப்புறம் மாரியம்மன் இருக்காங்க. பக்கத்திலேயே கொல்லூர் மூகாம்பிகை மாரியம்மனே இன்னொரு ஸ்வரூபத்திலையும் பார்க்க முடியுது. சிவபெருமான் கண்கள் மூடி நிஷ்டையில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்காரு. வராகி அம்மனை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்கறது கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மனை பார்க்குறீங்க. கருமாரியம்மன் இருக்காங்க. பக்கத்திலே கருமாரியம்மனே இன்னொரு ஸ்வரூபத்தில் இருக்காங்க. கர்ப்பரட்சாம்பிகை பார்க்குறீங்க. பக்கத்துல துர்க்கை தான் ஸ்டோன் ஃபினிஷ்ல வச்சிருக்கிறத பார்க்குறோம். கருமாரியம்மனே இன்னொன்னும் ஸ்டோன் ஃபினிஷ்லையும், அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கிறது. பாலாம்பிகை பார்க்குறீங்க. கீழே மதுரை மீனாட்சி அம்மன் பார்க்குறீங்க. வரிசையா எல்லா அம்பாளுமே உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள் தான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கே நிறைய நாலேஜ் உண்டு. கோலாப்பூர் மகாலட்சுமி தான் இப்போ நீங்க பார்க்குற அம்பாள். இங்க பார்த்தீங்கன்னா வெக்காளி அம்மன் தான் இங்க பார்க்குறீங்க. உறையூர் வெக்காளி அம்மன். இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவை விளக்குகள் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான பெண்களை வாங்கி வச்சு நம்ம நவராத்திரியில அவங்க தான் வெல்கம் பண்ற மாதிரி இந்த பொம்மை குழுவை பார்க்கறதுக்கு வர்ற மாதிரி வைக்கலாம். இங்க கருமாரியம்மன் பார்க்குறோம். வாஸ்து லட்சுமி பார்க்குறீங்க. ராஜராஜேஸ்வரின்னு பார்க்குறீங்க. வெக்காளியம்மனே தான் இன்னொன்னும் பார்க்குறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரவிவர்மா பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரி சிவபார்வதி தான் பார்க்குறீங்க. வரிசையா எல்லா சிலைகளுமே நீங்க பாருங்க, உங்களுக்கே பெயர்கள் தெரியும். நான் சொல்லணும்னே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்பவே நாலேஜபிள் பீப்புளா இருக்கீங்க. துர்கா நீங்க பார்க்கறது எல்லாமே அவங்களுடைய பிரத்யேகமான வாகனத்துல வர்ற மாதிரியான காட்சி பார்க்குறீங்க. மொத்தமா இந்த செட்டப்பை கம்ப்ளீட்டா பார்த்தா எவ்வளவு அழகா கொலுவோட ஃபீலிங் நமக்கு முழுமையா மனசுக்குள்ளார வந்துடுற மாதிரி எப்படி வச்சு காட்டியிருக்காங்கன்னு நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம ஒரு 25% ஆஃப் த ஷாப் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் மிச்சம் நிறைய இருக்கு. இந்த செட்டப்ல இருக்கிறது எல்லாம் குழந்தைகள் ரொம்ப லைக் பண்ணக்கூடிய பொம்மைகளா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த பொய்க்கால் குதிரை, நிறைய கேரள கதகளியா இருக்கட்டும், அதே மாதிரி செட்டியார் அம்மா, செட்டியார் இருக்கிற மாதிரியான பொம்மைகள், அதெல்லாம் வெவ்வேறு சைசஸ்ல எத்தனோண்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோ குட்டியா இருக்கிற வரைக்கும் சைசஸ்ல வேரியேஷன்ஸ் காட்டியிருக்காங்க. இந்த ஒரு செட்டப் வந்து எல்லா குடும்பத்திலையுமே எல்லா கொலுலையுமே இந்த மாதிரி ஒரு குட்டியா வாங்கி வைக்கிறது. பொய்க்கால் குதிரைய நம்மளுடைய பாரம்பரிய நடனங்களை பத்தி எல்லாம் சொல்ற மாதிரி வைக்கிறது கொலுவுக்கு இன்னும் அழகா இருக்கும். குழந்தைகளுக்கும் அது பார்க்கறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். திருவாரூர் கமலாம்பிகை தான் நீங்க பார்க்கறது. அடுத்தது
சமயபுரத்தால நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன். ரொம்ப அழகான ஒரு சிலை. பக்கத்திலேயே காமாட்சி இருக்காங்க. பிள்ளையார் கிரகப்பிரவேசத்தன்னைக்கு சூப்பரா வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி அழகா உள்ள வர்றாரு. பிள்ளையார் சதுர்த்தியில நம்ம கொடை வச்சு அழகு பார்ப்போம். இந்த கொடை எவ்வளவு அழகா ஆர்னமெண்டலா பண்ணியிருக்காங்க பாருங்க. அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து காசி யாத்திரை கிளம்புறாரு. பிள்ளையார் சூப்பரா இருக்காரு. இங்க பிள்ளையார் கோயில், அரசமரத்தடி பிள்ளையார் கோயில், அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பரீட்சை எழுத போறதுக்கு முன்னாடி வேண்டிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சிருக்காங்க. பக்கத்திலே துல்ஜாபூர் பவானி தான் நீங்க பாக்குறது. இங்க மகாவிஷ்ணு சயன கோலத்துல இருக்கிறது. ராகவேந்திரர் அவருடைய பசுமாட்டுக்கு முன்னாடி, அந்த மடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்க, துளசி மாடத்துக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய ராகவேந்திரர் பாக்குறீங்க. ராஜராஜேஸ்வரி தர்பாரை பத்தி உங்களுக்கு விளக்கமாவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது ஸ்ரீனிவாசர் திருக்கல்யாணம். இந்த கல்யாணத்துல எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்க. சிவபார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, அப்புறம் நிறைய முனிவர்கள்லாம் இருந்து பிரம்மா யாகம் வளர்த்து ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கிற காட்சி தான் நீங்க பாக்குறது. இங்க பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோட சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை நீங்க பாக்குறீங்க. கருடாழ்வார் பெரிய திருவடி, சிறிய திருவடி, ஆஞ்சநேயரும் பாக்குறீங்க. குழந்தைகளுக்கான கேம்ஸ் எல்லாமும் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். இங்க ஒரு சின்ன டிஸ்பிளேவா கேரம் விளையாடிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை பாக்குறோம். மீனாட்சி திருக்கல்யாண சிலை பாருங்க. பெருமாள் வந்து தாரவாத்து கொடுக்கக்கூடிய அற்புத காட்சி சூப்பரா இருக்கு. சயன கோலத்துல ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காரு. இங்க கைலாச பர்வதத்துக்கு மேல சிவபார்வதி குடும்பத்தோட இருக்கிறதும், பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இருக்கக்கூடிய காட்சி பாக்குறோம். மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் தான் இப்ப நீங்க பாக்குறது. சூப்பரா அதுலயுமே அதே செட்டப் தான். ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் சிவபார்வதி கல்யாணத்துக்கும் வந்துருவாங்க. ஒப்பிலியப்பன் பெருமாள் தான் நீங்க பாக்குறீங்க. அவருக்கு முன்னாடி மண்டி போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்துல மார்க்கண்டேய மகரிஷியும் பூமாதேவியும் இருப்பாங்க. அப்படியே நம்ம புஷ்பக விமானம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, செப்பரேட்டா நம்ம பார்த்துட்டோம். கிருஷ்ணர் பாக்குறீங்க, பிள்ளையார் பாக்குறீங்க. வரிசையா கிருஷ்ணமயமா நிறைய கிருஷ்ணரை பார்க்க முடியுது. ஐஞ்சுவை பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாள்லாம் நம்ம பார்க்குறோம். பிள்ளையார் பார்க்குறோம். ஆண்டாள் குட்டி பாப்பாவா பார்க்குறோம். மாமா மாமி சிலையில இருந்து எல்லாமே இங்க வரிசையா நீங்க பார்க்கறதெல்லாம் செட்டு பொம்மைகள். ரொம்ப அழகான செட்டுன்னு பார்த்தா இந்த சிவபார்வதி சதுரங்கம் விளையாடக்கூடிய காட்சி இங்க பாருங்க. இப்ப நான் திருப்பி காட்டுறேன். இவங்க வந்து பார்வதி தேவி வியந்து போய் அடுத்த மூமெண்ட்டை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காங்க. சிவனும் ரொம்ப சிந்தனையில இருக்காரு. இதுல பியூட்டி என்னன்னா, அந்த காயின்ஸ் வந்து சிவனுடைய காயினா நந்தியும், பார்வதியோட காயினா சிங்கமும் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க அவங்களுக்கு சாமரம் வீசக்கூடிய, விசிறி வீசக்கூடிய பெண்கள் எல்லாமும் நிக்கிறது, கிங்கரர்கள் நிக்கிறதும் பாக்குறோம். கோவர்தனகிரி மலைய சுண்டு விரலால கிருஷ்ண பரமாத்மா தூக்கக்கூடிய காட்சி. அதுல செட்டு பொம்மைகளா நிறைய பொம்மைகள் வரும். ஏன்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த மாதிரி கடும் மழையிலிருந்து காப்பாத்துறதுக்காக அவர் தூக்குறாரு இல்லையா. அப்ப கால்நடைகள்ல இருந்து எல்லா மனிதர்களும் அந்த மலைக்கு கீழே நிக்கிற மாதிரியான காட்சி வரும். மகா பெரிவா பாக்குறோம். கடோத்கஜன் பாக்குறீங்க. சாப்பாட்டு ராமனா இருக்கக்கூடிய கடோத்கஜனுடைய காட்சி பாக்குறோம். சுருட்டப்பள்ளி சிவன் தான் இப்ப நீங்க பாக்குறது. மற்ற பொம்மைகள் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பொம்மைகளா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கும்பகர்ணனை படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற காட்சி இப்ப நீங்க பாக்குறது. அவரை எழுப்புறதுக்கு 6 மாசம் தூங்குவாரு, 6 மாசம் முழிச்சிட்டு இருப்பாரு. அவரை எழுப்புறதுக்கு எல்லாரும் பயங்கர வாத்திய கருவிகள்லாம் இசைச்சு மேலேயே ஏறி குதிக்கக்கூடிய அளவுல யானையை வச்செல்லாம் எழுப்புறாங்க. அப்படி ஏனியோட சூப்பரா கியூட்டான ஒரு செட்டா இருக்கும் இது. இங்க இப்போ அவர் போருக்கு வந்துடுறாரு. ராமர் போரிடுற காலத்துல கும்பகர்ணன் 6 மாசம் முடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அவருடைய வீர பராக்கிரமத்தெல்லாம் எப்படி காட்டுறாருங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க. மதுரை மீனாட்சியினுடைய அழகை நீங்க ரசிக்கிறீங்க. இப்ப நீங்க பாக்குறது ரதி மன்மதன் பேப்பர் மிஷ்ல பண்ணியிருக்காங்க. இந்த சிலையில என்ன ஒரு இதுன்னா, நம்ம பாக்குறதுக்கு முருகப்பெருமான் மாதிரியே இருப்பாரு மன்மதன். கையில கரும்பு வில் வச்சிருப்பாரு. அவர் வரக்கூடிய வாகனம் கிளி வாகனம். அந்த பக்கம் அன்னப்பறவையில ரதி உட்கார்ந்துருப்பாங்க.
இப்படிதான் வந்து பார்க்கிறதுக்கு முருகர் மாதிரி இருந்தாலும் அவருடைய நெற்றியில நாமம் போட்டிருக்கிறத வச்சு நம்ம வந்து வித்தியாசப்படுத்தலாம். ரதி மன்மதனை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பார்வதி தேவி குழந்தை முருகரை கொஞ்சக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறது. வரிசையா மீனாட்சி தடாதகை நாச்சியாரா வர்றது, ஆண்டாள் பாக்குறீங்க. பாரதியார் மாதிரி தலைவர்கள் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ தசாவதார பெருமாள் இன் ஆக்ஷன் நீங்க பாக்குறீங்க. தசாவதார பெருமாளுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பராக்கிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கதைகளா நீங்க கேட்டிருப்பீங்க. அதை ஆக்ஷன்லயே காட்டுற மாதிரியான 10 சிலைகள் தான் நீங்க வரிசையா இப்ப பார்த்துட்டு வர்றீங்க. காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணர், வராகர் பாக்குறீங்க, குருவாயூரப்பன், ஆண்டாள் மடியில ரங்கமன்னார், அது சக்கரத்தாழ்வார் நீங்க பாக்குறீங்க. சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பாரு. சோ 2 பக்கமும் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம இப்படி வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம சக்கரத்தாழ்வாரை வழிபடணும்னா அவரை இந்த பக்கம் வச்சுக்கலாம். கர்ப்பரட்சாம்பிகை தான் நீங்க பாக்குறது. கூடல் அழகருக்கு சமீபத்துல தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. மதுரை கூடல் அழகர். இங்க லலிதாம்பிகை பாக்குறீங்க, தட்சிணாமூர்த்தி, சாமுண்டீஸ்வரி, பாலா பாக்குறீங்க. இப்போ ஒரு டீ கடையில பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரான ஒரு காஃபி ஷாப் தான் நீங்க இப்ப பாக்குறது. மரப்பாச்சி பொம்மைகளும் ஏராளமா சைசஸ்ல இருக்கு. டெக்கரேட் பண்ணி வேணும் இல்ல பிளெயினா வேணும், உங்களோட சாய்ஸ்க்கே அவங்க விடுறாங்க. எப்படிப்பட்ட டெக்கரேஷன்ஸ் வேணுங்கிறதையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பரான செட்டு தான். நீங்களே யோசிங்க, கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு டைம். இங்க பாத்தீங்கன்னா சூரியன் நிக்கிறாரு. ஓகே, இந்த பக்கம் நதி ஓடுது. இங்க ஒரு குட்டி பாப்பா. யாரு இந்த குட்டி பையன்? கர்ணன் தான் இவரு. கர்ணனுடைய ஜனனத்தை தான் காட்டுறாங்க. குந்தி தேவி அழகா ஆத்துல அப்படியே விட்டுற மாதிரி அதை ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒரு தேரோட்டி கையில கர்ணன் கிடைக்கிறார் இல்லையா, அந்த காட்சியை அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. கவச குண்டலத்தோட அவர் பிறக்கிறதுனால அவருடைய உடம்புல அந்த கவசம் போட்டிருக்கிற மாதிரி கோல்டு கலர்ல தகதகன்னு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரி விநாயக பெருமானுடைய ஆலயத்துல இருக்கிறது. இந்த லக்ஷ்மி யானை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. லக்ஷ்மி யானை நம்ம கூட இல்லைன்னாலும் அந்த யானைய இந்த ஒரு பொம்மையில நம்ம எப்பவுமே மறக்காம ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்புல கொடுத்திருக்காங்க. அந்த லக்ஷ்மி யானை பிள்ளையாருக்கு மாலை அணிவிக்கிற மாதிரியான ஒரு திருக்காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. பெருமாள் பார்க்கடல்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ அந்த காட்சியை காட்டுற மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. திருக்கடையூர் அபிராமி தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ராம் பரிவார் செட்டு ஃபுல்லா பாக்குறோம். இங்க சபரிமலை ஐயப்பனுக்கு கோயிலுக்கு பிரார்த்தனை வச்சு இந்த வருஷம் போகணும், குழந்தைங்கள கோயிலுக்கு அனுப்பணும், சபரிமலை ஏறணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சிருந்தீங்கன்னா இந்த ஐயப்பனை வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சிலை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா இதுல ஒரு அழகான எமோஷன் இருக்கு. கிராமத்து மக்கள் வந்து படுத்த உடனே தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய மெத்தை அப்படி இப்படின்னு ஒரே ஏசி போட்டு சூப்பரான அந்த என்விரான்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் படுத்த உடனே தூங்குவாங்க. அவங்க குடும்பம் வந்து பணம் காசு ரொம்ப இல்லைனாலும் அந்த வறுமையில கூட ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவி உறவு வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு அந்யோன்யத்தை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு விவசாயியும் விவசாயினுடைய மனைவியும் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு காட்சியா இருக்கு. சங்கீத மும்மூர்த்திகள் பாக்குறீங்க. அதுலயே சின்னது பெருசுன்னு 2 சைசஸ்ல நம்ம பார்க்க முடியுது. யானைகள்லாம் நம்ம சில நேரங்கள்ல பூஜையில நம்ம ஒரு அலங்கார பொருளாவும் வைக்கலாம். பக்கத்துல சிவலிங்கங்கள், நந்திகேஸ்வரர் இந்த மாதிரியான செட்டப்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. சொப்பு சாமான் நீங்க செட்டியார் கடையெல்லாம் வைக்கும்போது சொப்பு சாமான் கடையெல்லாம் வைக்கிற மாதிரி நீங்க காட்ட முடியும். அதற்கான அமைப்பு தான் நீங்க பாக்குறது. சத்யநாராயண பெருமாள் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு சிலை தான் நீங்க பாக்குறது. ருக்மிணிக்கு அழகா ஜட பின்னி விடக்கூடிய கிருஷ்ணர், ஆண்டாள் மடியில ரங்கமன்னார், அப்படியே கன்னியாகுமரி அம்மன் நீங்க பாக்குறீங்க. பக்கத்திலேயே மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. குகனை அப்படியே அணைச்சிக்கிட்டு உன்னோட எனக்கு
நம்ம எல்லாரும் 5 பேரு அப்படிங்கிற மாதிரி தன்னோட தம்பியாவே ஏத்துக்கிறாரு இல்லையா ராமர், அந்த காட்சி. இங்க நரசிம்மர் மடியில மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய காட்சி. இந்த சிலை ரொம்ப ரேரா தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல டெய்லி போய் படுத்துப்பாரு. அந்த இடத்துக்கிட்ட பசுமாடு வந்தோன்னா தானாவே பாலை வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிரும். மடியில இருந்து பால் வந்து தானா வர ஆரம்பிச்சிரும். அதை அவர் பருகிட்டு இருப்பாரு. இது ஒரு நித்தம் நடக்குதே, இது என்ன அப்படின்னு தேடும் போதுதான் கிருஷ்ணர் அங்க இருக்கிறத பார்ப்பாங்க. அப்படி ஒரு காட்சி தான் நீங்க பாக்குறது. சாய்நாதருடைய திருக்கோலம், ராமானுஜருடைய திருக்கோலம் பாக்குறீங்க. இப்ப நம்ம ஒரு சூப்பரான செட் பார்க்க போறோம். ராகவேந்திரருடைய வரலாறு அத பொம்மை வடிவத்துல கொடுத்திருக்காங்க. ராகவேந்திரருடைய ஜனனம், சரஸ்வதி தேவி அவருக்கு ஞானப்பால் கொடுக்கக்கூடிய காட்சி, அப்படியே வரிசையா. எனக்கு இந்த ராகவேந்திரருடைய வரலாறு வந்து எப்பவோ படிச்சது, எப்பவோ சூப்பர் ஸ்டார் நடிச்ச படத்தை பார்த்தது இப்ப எனக்கு நினைவுல இல்லை. ஆனா ராகவேந்திரருடைய வரலாறை முழுமையா அப்படியே அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. ஒரு செட்டப்பா இந்த வருஷம் புதுசா நம்ம ஒரு மகான பத்தியான ஒரு காட்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகவேந்திர மகானை பத்தி நம்ம அற்புதமா இந்த கொலுல வச்சு காட்டலாம். அவர் ஜீவ சமாதி அடையக்கூடிய நேரத்துல அங்க கிருஷ்ணர் வந்து பக்கத்துல நிக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. சிலைகளுடைய 10 சீன்ஸ் வருது. 10 காட்சிகளோட 10 செட்டப்பா அதை காட்டிட முடியும் அவருடைய வரலாறு. ஹோம் டெக்கார் மாதிரி கொலு பொம்மையை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்கள் அப்படியே சிவப்பு கொப்பளிக்க அப்படி ஒரு கேரள கதகளி வால் ஹேங்கிங் தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு லேடி பாருங்க, கிராமத்து லேடி ஒரு ஆச்சரியத்தோட அமர்ந்திருக்காங்க. அவங்களுடைய புடவை, அவங்க உட்கார்ந்துருக்கிற போஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. எல்லா சிலைகளுமே உங்களுக்கு தெரியாததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரிசையா நீங்க பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கே நிறைய சிலைகள் தெரியும். அர்த்தநாரீஸ்வரர் சிவலிங்க திருமேனிலேயே இருக்கிற மாதிரியான காட்சி, பிள்ளையார்னு வரிசையா நம்ம பார்க்குறோம். ஐஸ்வர்யேஸ்வரர் தான் நீங்க பாக்குறீங்க. ஒரு பக்கம் குபேரன், ஒரு பக்கம் மகாலட்சுமி. சிவபெருமான் இவங்க 2 பேருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குற மாதிரி, நவநிதிகளை குபேரனுக்கும் சௌபாகியங்களை மகாலட்சுமிக்கும் கொடுக்குற மாதிரியான காட்சி. எல்லா அம்பாளுமே நீங்க வரிசையா பார்த்துட்டு வரீங்க. மினியேச்சர் தசாவதார செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ரொம்ப குட்டி சைஸ்ல, அதே நேரத்துல ரொம்ப சின்னதாயிடுச்சுங்கிறதுக்காக அந்த வடிவத்திலேயோ அந்த முகத்துல லட்சணத்திலேயோ குறை இல்லாதபடிக்கு சூப்பரா இருக்கிற மினியேச்சர் செட்டப். இப்ப 3 படி தான் வைக்கிறேன். ஆனா முக்கிய பொம்மைகள்லாம் வேணும்னா இந்த மாதிரி மினியேச்சர்ல வாங்கி வச்சுக்க முடியும். அதே மாதிரிதான் அஷ்டலட்சுமிகளும் நீங்க பாக்குறீங்க. எல்லாமே குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பொம்மைகள் தான் நீங்க பாக்குறீங்க. எனக்கு பெருசா வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, அபார்ட்மெண்ட் லைஃப் இல்ல ஓவர்சீஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கான சாய்ஸஸ் தான் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், அஷ்டலட்சுமிகள், அகிலாண்டேஸ்வரி தாயார் பாக்குறீங்க. அது மாதிரி இங்க வரிசையா மாமா மாமி, கிருஷ்ணர், ஆண்டாள்னு இந்த மாதிரி சிலைகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. மேல ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் அப்படியே இருக்கக்கூடிய காட்சி நம்ம வரிசையா. மேல வாஸ்து லட்சுமியிலேருந்து லக்ஷ்மி நாராயண பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர் 4 பேரையும் ஒன்னா வாங்கி நம்ம ஒரு செட்டப்பா வைக்கலாம். சிவபார்வதி ரிஷப வாகனத்துல வரக்கூடிய காட்சி. பிள்ளையார் பாருங்க, பொன் மூட்டைய சுமந்துகிட்டு அந்த மூட்டையை அவரால் தனியா தூக்க முடியலன்னு கீழே வேற 2 மூஞ்சூறு சப்போர்ட்டுக்கு வேற, அந்த மாதிரி ஒரு பிள்ளையார் பாக்குறீங்க. வராகி அம்மன் பாக்குறீங்க. வரிசையா அம்மன் சிலைகளா இருக்கட்டும், ஆஞ்சநேயரா இருக்கட்டும், இப்படி பாக்குறோம். கீழேயும் ராம் பரிவார் செட்டு, பெரிய திருவடி, சிறிய திருவடி அப்படின்னு தனியா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப் பாக்குறீங்க. பாண்டுரங்கன், ருக்குமாய் பாக்குறீங்க. அஷ்ட பைரவர், 8 பைரவ சிலைகள் அவங்களோட வாகனத்தோட நம்ம பாக்குறோம். இங்க முப்பெரும் தேவியரை சின்ன சைஸ்ல அப்படி நம்ம பாக்குறோம். ராம் பரிவார் செட்டே சைசஸ்ல டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. சங்கீத மும்மூர்த்திகளும் அப்படிதான், பெருமாள் தாயாரோட இருக்கக்கூடியது எல்லாமே வந்து குட்டி குட்டியா இருக்கிறது. அறுபடை வீடு, அது முருகப்பெருமான் வள்ளி தேவையானோட இருக்கிறது. ராம் பரிவார் எல்லாம் சின்னதா நம்ம அடக்கமா வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்காக இந்த மாதிரி செட்டு வந்து அவைலபிளா இருக்கு.
இப்ப நீங்க பாக்குறது 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள்னு சொல்லுவோம் இல்லையா, சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 ரிஷிகள் பாக்குறோம். மணவாள மாமுனிகள் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான அந்த கிரிக்கெட் விளையாட்டு பிரியர்களுக்கான செட்டப் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்காக வச்சிருக்காங்க. தசாவதார பெருமாள் சிலைகளே சைசஸ்ல பாக்குறோம். அஷ்டலக்ஷ்மி சிலைகள் எவ்வளவு திருத்தமா அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சிலைகளும் இருக்கு. அடுத்தது 1/2 அடி சைஸ்ல இருக்கக்கூடிய சிலைகளும் பார்க்குறோம். மேல பெருமாளுடைய அந்த புரட்டாசி மாசம்னா இப்படி வச்சு நாங்க பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக காட்டுறாங்க. கஜலட்சுமி தான் பார்த்துருக்கோம். இங்க பிள்ளையாருக்கு நடுவுல 2 பக்கமும் யானைகளோட இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாள் பாக்குறீங்க. ஒரு கல்யாணத்துல விருந்துக்கு ஒரு செட்டப் அந்த மாதிரி பாக்குறீங்க. குபேரலட்சுமி அப்படி வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்காக அந்த செட்டப்பும் பார்க்குறீங்க. அந்த விருந்தே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ்ன்னு அப்படி பார்க்குறோம். இங்கே ஒரு திருமண காட்சி இந்த மாதிரி செட்டெல்லாம், அதாவது ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகிற ஒரு பையனோ பொண்ணோ இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேண்டுதலோட நவராத்திரியில் இப்படி வைப்பாங்க. அதே பக்கத்தில் இந்த மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறது. ரொம்ப அழகான வடுவூர் ராமருடைய பரிவார செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. வடுவூர் ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அழகா இருக்கக்கூடிய வடுவூர் ராமர். அவருடைய கால அழகு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஒரு ஃபினிஷ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஒரு முகத்திலையுமே ஒரு எமோஷன் வந்து தத்ரூபமா தெரிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லக்ஷ்மணர் வந்து கை கட்டி அப்படி ரொம்ப பவ்யமா நிற்கக்கூடிய வகையில இருப்பாரு. இந்த பக்கம் ஆஞ்சநேயருமே அப்படியே கூனி குறுகி நிற்கக்கூடிய வகையில சீதா பிராட்டி ரொம்ப அழகா வடிவமா இருப்பாங்க. அதே ஃபினிஷ்லயே நடராஜர் சிவகாமியும் ரொம்ப அழகா இருக்காங்க. இப்போ பாக்குற இந்த செட்டுக்கும் நீங்க பாக்குற இந்த செட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஆஞ்சநேயர் அமர்ந்த திருக்கோலத்திலையும் ராமருடைய ஆடை ஆபரணங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். சீதா பிராட்டியும் அப்படிதான், லக்ஷ்மணரும் அப்படி இருப்பாங்க. இங்க பாக்குற ஒரு தோற்றம் வேற மாதிரி இருக்கும். வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல தசாவதார பெருமாளும் பாருங்க ரொம்ப அழகான ஃபினிஷ்ல. இப்ப இந்த மாதிரி ஃபினிஷை விரும்பக்கூடியவர்கள், அதாவது ஒரு ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கணும்னு விரும்புறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும். தசாவதாரம் கார்த்திகை பெண்கள் உருவாகக்கூடிய அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. முருகப்பெருமான் 6 குழந்தைகளா வரக்கூடிய காட்சி. இங்க ஒரு வீட்டுல ஒரு கல்யாண காட்சி தான் நீங்க பாக்குறது. இந்த கல்யாண செட்டப்ல வாத்தியக்காரர்கள்ல இருந்து பொண்ணு மாப்பிள்ளையில இருந்து விளக்கு வச்சிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஐயர்ல இருந்து யாக குண்டம், அதே மாதிரி அம்மி மிதிக்கிறது எல்லாமே நீங்க பாக்குறீங்க. இது ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் செட்டு. ரொம்ப கிரியேட்டிவ்னஸ் ஓவர்லோடுன்ற மாதிரி ஒரு செட்டு தான் இது. காய்கறி கல்யாணம். இங்க பாருங்க, பரங்கிக்காவுக்கும் கத்திரிக்காவுக்கும் கல்யாணம் நடக்குது. இங்க நிறைய அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே காய்கறிகளா இருப்பாங்க. ஒரு காய்கறியும் நீங்க பாத்தீங்கன்னாலே பார்த்தா தெரியும். பெண் வீட்டுக்காரர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எல்லாமே காய்கறிகளா இருக்கிறது குழந்தைகளுக்கு ஒரு சூப்பரான ஒரு செட்டப்பா இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது. இப்போ நம்ம கிராம செட்டப்லாம் பண்றோம் அப்படின்னா வீடுகள் நிறைய வேண்டி இருக்கும். அந்த மாதிரிக்காக தனித்தனியா நம்ம வீடுகளை வாங்கிக்க முடியும். இப்போ அந்த மாதிரி குடிசை வீடுகள் மாதிரி வேணுன்றவங்களுக்கும் இந்த மாதிரி அமைப்புல வாங்கிக்க முடியும். போன் பேசுற மாதிரி ஒரு குட்டி பாப்பா ரொம்ப அழகா இருக்கு. இந்த பக்கமும் ரொம்ப கிரியேட்டிவா செய்யப்பட்ட பொம்மைகள் பாக்குறீங்க. கொஞ்சம் மாடர்னான பொம்மைகள் பாக்குறீங்க. வரிசையா நம்ம பாக்குறது எல்லாமே ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பொம்மைகள் தான். ஆனா இவங்க கிட்ட என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நம்ம வந்து ஃபுல் விர்ச்சுவல் டூரா இப்படி பார்த்துட்டு வர்றோம். இந்த பஜனைக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு செட்டப் நம்ம பார்க்குறோம். காய்கறிகள் விற்கக்கூடிய பெண்கள் நிறைய வேற காய்கறிகள்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நிறைய கல்கத்தா பொம்மைகள் அப்படின்னு தனித்துவமா இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் வரிசையா பார்க்க போறோம். எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. சம்டைம்ஸ் வந்து கிளேல இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து கல்கத்தா கிளே அந்த மாதிரியான பொம்மைகளும் பார்க்குறோம். கல்கத்தா பொம்மைகள்ல ஒரு தத்ரூபம், முகத்துல கண்கள் வந்து அவங்க ஒரு வித்தியாசமா வரைஞ்சிருப்பாங்க. அந்த செட்டப் எல்லாம்
நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய பொம்மைகள்ல கிருஷ்ணலீலா, ராமாவதாரம், ராமாயணம் இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறப்பா பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா காளிங்கர் மேல நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணரையே அவங்களுடைய வடிவமைப்பு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்ட பொம்மைகள் தான் இப்ப நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றீங்க. கிராமப்புற விளையாட்டுக்கள் அப்படின்னு இந்த கில்லி விளையாடுறது, அதுக்கப்புறம் பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்னு சொல்லி இந்த பொம்மைகள் எல்லாம் நம்ம இங்க பார்க்க முடியுது. அதே மாதிரி அனிமல்ஸும் இங்க நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாமும் வச்சிருக்காங்க. அனிமல்ஸ் நிறைய நம்ம வந்து ஒரு கார்டன் மாதிரி ஒரு செட்டப், ஜூ செட்டப் பண்றாங்க அப்படிங்கிறதுக்குள்ள சாய்ஸஸ்லாம் இப்போ நீங்க பார்க்கறது. நிறைய பொம்மைகள் இருக்குங்க, கொஞ்சம் நெஞ்சமா இல்லை, சொல்லிட்டே போகலாம். விதம் விதமா எப்படி எப்படி உங்களுக்கு பொம்மைகள் அப்படிங்கிற விஷயத்துல இது வரைக்கும் நம்ம எங்க என்னென்ன பார்த்துருக்கோமோ எல்லாத்தையுமே ஒரே ஷாப்ல நம்ம பார்க்க முடியும், வாங்க முடியும்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை அழகா தொட்டில போட்டு தாளாட்டணும் அப்படின்னா அதற்கான சாய்ஸஸ் நீங்க பாக்குறீங்க. முருகப்பெருமானுக்காக மயில்ல வச்சு நீங்க தொட்டில் மாதிரி ரெடி பண்ணி முருகப்பெருமான் சிலையை வச்சு நம்ம அப்படி நவராத்திரியில டெக்கரேட் பண்ண முடியும். ஏதாவது அம்பாள் வச்சு பண்ணணும்னாலும் இப்படி நம்ம நிறைய ஊஞ்சல் மாதிரி இந்த ஜூலா அமைப்புகள் உட்டுல பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. அதே கோயிலுடைய மாடங்களும் வித்தியாசமா நிறைய சைசஸ்ல இருக்கு. இப்ப கொலு படிகள் மினியேச்சரா நீங்க வைக்கணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிராஸ் கலெக்ஷன்ஸை வைக்கணும், அல்லது சின்ன சின்ன பொம்மைகளை நீங்க வச்சு காட்டணும்னா அழகா ஒரு மினியேச்சர் கொலுப்படி 5 படி இருக்கு, 3 படி இருக்கு. இந்த மாதிரி நீங்க விக்கிரகத்துக்கு நடுவுல ஒரு தியா ஸ்டாண்ட் மாதிரி நீங்க இதை பயன்படுத்த முடியும், விளக்குகளை ஏற்றி வைக்க முடியும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு அழகா விளக்குகள் ஏற்ற முடியும். அந்த மாதிரியான அமைப்பும் பார்க்குறோம். மனைகள் அந்த மாதிரியும் நிறைய இருக்கு. பூஜா ஐட்டம்ஸும் ஏராளமா இவங்க கிட்ட இருக்கு. கொலுவுக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ், அந்த மாதிரி கோல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய நம்ம இங்க அவங்க ஒரே இடத்துலயே நவராத்திரி சீசனுக்கு நமக்கு தேவைக்காக வந்தோம்னா என்னென்ன நமக்கு தேவையோ அத்தனையுமே ஒரே கடையிலேயே நம்ம வாங்க முடியும். ராமாயணம் ஃபுல் செட் 24 காட்சிகளோட பேப்பர் மிஷ்ல மண்ணில் ரெண்டுத்துலேயுமே இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ராமாயணம் செட்டு ஃபுல்லாக வச்சிருந்தேன், அதில் ஒரு செட்டு மட்டும் சின்னதாக டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த போர்ஷன் மட்டும் அந்த காட்சி மட்டும் எனக்கு வேணும்னாலும் நீங்க இங்க வாங்கிக்க முடியும், அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பார்த்த கொலு பொம்மைகள் எல்லாமே 30% ஆஃப் த அவங்களோட கலெக்ஷன்ஸ் தான். கொலு வரும்போது அந்த நவராத்திரி நமக்கு செப்டம்பர் அக்டோபர்ல தான் வரப்போகுது அப்படின்னா இந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த சீசன்லலாம் ஃபுல் ஸ்விங்ல அவங்களுடைய மொத்த பொம்மைகள் கலெக்ஷனுமே இங்க வந்துடும். அந்த டைம்ல நீங்க நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியும், நீங்க பார்க்க முடியும். இப்போ நான் காட்டினது இந்த கடையில எப்படி எப்படிலாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஓவராலா காட்டினேன். இங்கே உட்ல நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியும். விதவிதமா இருக்கு, இவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எப்படி எப்படி வேணுமோ அதே மாதிரி நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அப்படின்னு அதுவுமே லாட்டா நம்ம வாங்குறதுக்கு தேவையா அவ்வளவு அழகழகா நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியுது. எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ்ல யாருக்காவது ஒரு மொமெண்டோவா கொடுக்கணும், கிஃப்டிங் பர்பஸுக்கு உள்ள நிறைய பொருட்கள், அது வந்து மெட்டல்லையா இருக்கலாம் அல்லது ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்குனே இருக்கக்கூடிய சில மினியேச்சர் செட்டப்பா இருக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் இவங்க கிட்ட நம்ம வாங்க முடியும். அவ்வளவு சாய்ஸஸ் இவங்க வச்சிருக்காங்க. பிராஸ் கலெக்ஷன்ஸையும் இவங்க நிறைய வச்சிருக்காங்க. கன் மெட்டலா இருக்கட்டும், பிராஸ் கலெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இங்க வந்து பார்த்து வாங்கிக்க முடியும். ஏன்னா நவராத்திரிக்குன்ட்டு வந்து ஷாப்பிங் பண்ண வரும்போது நமக்கு சில ஐடியாஸ் தோணும், அது ஒரே இடத்துல இருந்ததுன்னா டக்குன்னு அந்த ஷாப்பிங்கை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வெர்சடைல் ஷோரூமா இவங்க வச்சிருக்காங்க. அது பார்க்க பிரம்மாண்டமாகவும் இருக்கு. அதே மாதிரி தான் அந்த பக்கமும் பிராஸ் ஐட்டம்ஸோடைய நிறைய செட்டப் ஃபுல்லா வச்சிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மி, தசாவதாரம்னு இந்த மாதிரி செட்டப் எல்லாம் நிறைய பார்க்குறோம். விக்கிரகங்கள் நிறைய அவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸை பார்க்க முடியும். இப்படியே வரும்போதே நம்ம வந்து ஒரே இடத்துல எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாக அவங்க அவ்வளவையும் பண்ணியிருக்காங்க. இப்போ மினியேச்சர் கொலுப்படி வாங்கிட்டோம், டக்குன்னு இங்கேயே நம்ம
அந்த சிலைகளையும் வாங்கி அதில் வச்சு பார்த்து கூட நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட முடியும். என்னென்ன பொம்மைகள் வரணும் அப்படிங்கிறத யோசிச்சு டக்குன்னு ஒரே இடத்துல வாங்க முடியும்ன்ற மாதிரி தான் அவங்களுடைய அமைப்புகள் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது அஷ்டலக்ஷ்மி தசாவதாரம், இந்த 2 செட்டப்புமே அழகா அவங்களே வச்சு காட்டியிருக்காங்க. அழகா அந்த வுட்ல ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி அதுல நிறைய சிலைகள் வைக்கிறதுக்கான ஷெல்ஃப் மாதிரி வச்சு சூப்பரான ஒரு செட்டப். அப்படியே வாங்கி அப்படியே வச்சிடலான்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதை தவிர கன் மெட்டல், பிராஸ், வுட்ல எல்லா மெட்டீரியல்லையுமே சிலைகள் இங்க பார்க்க முடியுது. கொண்டப்பள்ளி தசாவதார செட்டு தான் இப்ப நீங்க பாக்குறது. ஸோ தசாவதாரத்திலேயே நிறைய சாய்ஸஸ் இவங்க கிட்ட இருக்கு. நற்பவி ஷோரூமோட ஃபுல் விர்ச்சுவல் டூர் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது 30% ஆஃப் த கொலு பொம்மைகள் தான் அப்படின்னு அவங்க பெருமையா சொல்றாங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நவராத்திரி சீசன்ல நிறைய அடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் பேரடைஸா மயிலாப்பூர் கபாலியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொலு பொம்மைகளையும் நீங்க அள்ளிட்டு போக முடியும். இவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவங்களுக்கு கம்யூனிட்டி சேனல் இருக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எதுல வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ள முடியும். அவங்களுடைய ஃபோன் நம்பரும் இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க நீங்க பார்த்ததை தவிர அவங்களுடைய கோடவுன்ல இன்னும் நிறைய பொம்மைகள் வச்சிருக்காங்க. இந்த வீடியோல நான் காட்டாம இருந்த ஏதாவது பொம்மைகள் உங்களுக்கு அவசியப்பட்டதுன்னா நிச்சயமா அது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சின்ன டவுட்னா கூட அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல கொஞ்சம் ஒரு ஜெனுவினிட்டியோட, அதாவது நமக்கு வாங்குற இன்டென்ஷன் இருந்தா மட்டும் கால் பண்ணுங்க. எல்லாருமே பிசினஸ் பீப்புள் எல்லாருமே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கும்போது நம்ம சும்மாவது கால் பண்ணி பேசி அவங்களுடைய நேரத்தையும் வீணாக்கி நம்மளுடைய நேரத்தையும் வீணாக்காம குவெரிஸை கொஞ்சம் ஜெனுவினா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது மட்டும்தான் என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொலு பொம்மைகள் அப்படிங்கும்போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்பவே வாங்க ஆரம்பிச்சாதான் அவங்களுக்கு இந்த ஷிப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். என்னென்ன தீமுங்கிறத முன்கூட்டியே யோசிச்சா இன்னும் அழகா அதற்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து இந்த கொலுவை ரொம்பவே வித்தியாசமான ஒரு கொலுவா அமைக்க முடியும். எல்லாருக்கும் இந்த வீடியோ எக்ஸலண்டான ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.